இயக்குனர் வினு சக்கரவர்த்தி மூலம் 1979ஆம் ஆண்டு வண்டி சக்கரம் திரைப்படம் மூலம் அறிமுகமானார் சில்க் ஸ்மிதா. அந்த படத்தில் அவர் ஏற்று நடித்த கதாபாத்திரத்தின் பெயர் சில்க். அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. தமிழ் திரையுலக வரலாற்றில் சில்க் ஸ்மிதா என்ற பெயர் ஒரு நீங்காத அடையாளமாகும். வசீகரிக்கும் கண்கள், தனித்துவமான உடல் மொழி மற்றும் அபாரமான நடிப்பு திறமையால் 80களில் ஒட்டுமொத்த தென்னிந்திய சினிமாவையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர். அதேபோல் ரொம்ப கிளாமராக நடித்தாலும் முகம் சுளிக்காத வகையில் ஆண்கள் மட்டுமல்ல பெண்களாலும் ரசிக்கும் விதத்தில் இருக்கும் நபர் இவர். ஆந்திர மாநிலத்தின் ஏலூர் பகுதியில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் சில்க் ஸ்மிதா. சிறுவயதிலேயே சென்னைக்கு வந்த அவர் மேக்கப் உதவியாளராகத்தான் தனது திரையுலக பயணத்தை தொடங்கினார். இயக்குனர் வினு சக்கரவர்த்தி மூலம் 1979ஆம் ஆண்டு வண்டி சக்கரம் திரைப்படம் மூலம் அறிமுகமானார். அந்த படத்தில் அவர் ஏற்று நடித்த கதாபாத்திரத்தின் பெயர் சில்க். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்ததைத் தொடர்ந்து அதுவே அவரது நிரந்தர பெயராக மாறிப்போனது. பின்னர் தென்னிந்திய சினிமாவில் நடிகையாக கால் பதித்து சில வருடங்களிலேயே பெரிய ஸ்டார் இமேஜை பெற்றவர் சில்க். பல ஸ்டார் ஹீரோக்கள் இவரின் கால் ஷீட்டுக்காக காத்து கிடந்த காலங்களும் உண்டு. சில்க் ஸ்மிதா பெரும்பாலும் ஐட்டம் டான்ஸ் மற்றும் கிளாமர் ரோல்களில் நடித்தது அதிகம். இது மட்டுமல்லாமல் தென்னிந்திய மொழிகளில் சில படங்களில் கதாநாயகியாகவும் குணச்சித்திர வேடத்திலும் நடித்துள்ளார். சில்க் ஸ்மிதா ஐட்டம் டான்சராக இருந்த காலத்தில் ஸ்டார் கதாநாயகிகளை மிஞ்சும் அளவுக்கு சம்பளம் வாங்கியவர். காரணம், சில்க் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடியுள்ளார் என்கிற தகவலை கேள்விப்பட்டாலே அந்த படத்துக்கு கூட்டம் அலைமோதும். இதுவே பெரிய நடிகர்களை இவருக்காக காத்திருக்க வைத்தது. மிகவும் ஏழ்மையிலிருந்து சினிமாவில் உச்சத்துக்கு சென்ற சில்க் ஸ்மிதா இலகிய மனசு காரணமாகவே பல ஏமாற்றங்களை சந்தித்தார். ஏமாற்றம் மற்றும் துரோகத்தின் வலியை தாங்கிக் கொள்ள முடியாமல் தனது வாழ்க்கையை முடித்து கொண்டார்.